தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஒற்றை பெண் குழந்தைக்கு உதவித்தொகை சிபிஎஸ்இ தகவல். ஒற்றை பெண் குழந்தைகளுக்கான உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ சார்பில் ஒற்றை பெண் குழந்தைக்கு உதவித்தொகை வழங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பை முடித்து 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் இணையதளத்தில் அக்டோபர் 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.cbse.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். காலாண்டு தேர்வு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் காலாண்டு தேர்வுகள் கடந்த 10ஆம் தேதி தொடங்கி முடிவடைந்தன. இதனையடுத்து மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காலாண்டு விடுப்பில் தனியார் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பு 3ஆம் சுற்று கலந்தாய்வு அக்டோபர் 6 முதல் தொடக்கம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு நிர்வாக ஒதுக்கீட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் நடத்தி வருகிறது. அதன்படி 2 சுற்று கலந்தாய்வு முடிவுள்ள நிலையில் மாணவர்கள் சேராததால் ஏற்படும் காலியிடங்கள் மற்றும் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ள இடங்களுக்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வு அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்குகிறது. அஞ்சல் துறையின் மூலம் ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு பணிகளை மேற்கொள்ள பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவு. அஞ்சல் துறையினர் மூலம் ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியீடு. கடந்த ஜூலை 12இல் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் அக்டோபர் 4வது வாரத்தில் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் SK பிரபாகர் அறிவித்துள்ளார். அத்துடன் நேற்று நடைபெற்ற குரூப் 2 தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதத்தில் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இத்தேர்வை 4,18,791 பேர் எழுதியுள்ளனர். 1,34,843 பேர் ஆப்சென்ட் ஆகியுள்ளனர். இத்தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.